அந்த காலத்து பாட்டிகள் செய்கிற மாதிரி இன்னைக்கு நான் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாமா? இடிச்ச பச்சரிசி மாவு ஒரு கப் அளவு, அதாவது 250 கிராம் எடுத்திருக்கேன். அதில் தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இடிச்சு வறுத்த மாவில் கொதிக்கிற தண்ணி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். சில பேர் இடியப்ப மாவு எடுப்பாங்க, அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி இடிச்ச மாவில் செஞ்சால் தான் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உருண்டை எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். அடுத்ததான் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க மாவு 1 கப் அளவு இந்த மாதிரி சேமா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததா அகலமான தவால 2 ஸ்பூன் இடிச்ச பச்சரிசி மாவு, இரண்டாவதா எடுத்த தேங்காய் பால், 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல ஓரளவு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். கொழுக்கட்டை வேகணுங்கிறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ கரைச்ச நாட்டு சக்கரை, நெய்யில வறுத்த தேங்காய் பூ, கடைசியா ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ரொம்பவே டேஸ்டான இந்த காலத்து பாட்டிகள் செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.